எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம நமிதா பற்றி தான் பார்க்க போகிறோம். என்னுடைய வாழ்க்கையிலே நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நொந்து போன விஷயம் அதுதாங்க. தனுஷ் பேரை சொல்லி என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமிதா நொந்து போயிட்டு ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்காங்களாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமிதானா அவங்க எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கன்ஃபார்மாக 80s கிட்ஸ்லேருந்து 2K கிட்ஸ் வரைக்கும் நமிதானா எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே பயிற்சியும். இப்போ வரைக்கும் இதே ஹைட்டு இதே வெயிட்டில் வந்துட்டு ஒரு நடிகை தமிழ் சினிமா கிடைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பே கிடையாது. பில்லா படத்துலலாம் நமிதாவை பார்த்து புழுங்காத பசங்களே இருக்க மாட்டாங்க. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ தனுஷ் மேட்டருக்கு வரலாம். தனுஷ் மேட்டர் தான் நிறைய போயிட்டு இருக்கு. இது ஆக்சுவலாக தனுஷ் மேட்டர் கிடையாது. தனுஷ் பேரால் இவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு பிரச்சனை தான். அதாவது இவங்க பீக்கில் இருந்தாங்கல்ல, அந்த சமயத்தில் ஒரு ப்ரொடியூசர் வந்துட்டு இவங்க அப்ரோச் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு படம், இந்த மாதிரிலாம் கதை, ஸோ இந்த மாதிரிலாம் வந்துட்டு நடிக்க வேண்டியிருக்கும். அதுவும் வந்துட்டு அவர் கொஞ்சம் லீடிங்கில் இருந்த ஒரு ப்ரொடியூசராக, ஸோ லீடிங்கில் இருந்த ஒரு டேரக்டர் தானா, ஸோ இந்த மாதிரி நடிக்க வேண்டியது இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த படத்தோட ஹீரோ யாருன்னு கேட்டால் தனுஷ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தனுஷ் வந்துட்டு ரொம்ப அந்த சமயத்தில் ரொம்ப வளர்ந்து வந்துட்டு இருக்க ஒரு நடிகர். கண்டினியூஸாக அவரோட படம் ஹிட் ஆகிட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த சமயம் அப்படி பேசிட்டு இருக்கோம். தனுஷ்னா ஓகே நான் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் ஷீட்டும் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா தான் வந்துட்டு இவங்க வந்து 2-3 ஷாட் நடிச்சு முடிச்சதுக்கப்புறமா தான் தெரியுது தனுஷ் ஹீரோ கிடையாதான். அந்த படத்துடைய ப்ரொடியூசர் இருக்கார்ல, அவருடைய பையனே வந்துட்டு ஹீரோ வந்துட்டு நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் நமிதா வந்துட்டு செம கடுப்பாயிட்டு இருக்காங்க. இதை கேள்விப்பட்ட உடனே வந்துட்டு நமிதா வந்துட்டு அந்த ப்ராஜெக்டை விட்டு வெளியே வந்துகிட்டு இருக்காங்க. ஆனால் எப்படியோ அந்த ப்ராஜெக்ட் வந்து அப்படி இப்படின்னு போயிட்டு வெளியும் வந்திருக்கு அந்த படம். ஸோ அந்த படத்தோட பேரும் நமிதா சொல்ல விரும்பலை, ஏன்னா அதெல்லாம் தெரிஞ்சிடும்ல. ஆனால் என்னுடைய காசு அவங்க திருப்பி கேட்டுக்கிட்டே என்னை தொல்லை பண்ணாங்க, என்னால் வந்துட்டு எதுவும் பண்ண முடியல, அவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க அப்படி இப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு தனுஷ் பேரை சொல்லி என்னை பயங்கரமாக ஏமாற்றிட்டாங்க. இதனால் நான் வந்துட்டு மற்ற படங்களுக்கு போக முடியாததாக ஆயிடுச்சு. நான் கேஷையும் திருப்பி கொடுத்துறேன். மற்ற படங்களுடைய கால் ஷீட்லாம் கேன்சல் பண்ணியிருந்தல, அதையும் என்னால் திரும்பி வாங்க முடியல. என்னுடைய சினிமா லைஃப்பும் அந்த இடத்துல லைட்டாக பாதிக்கப்பட்டுச்சு. என்னுடைய மனநிலைமையும் வந்துட்டு அந்த இடத்துல ரொம்ப அதிகமாகவே பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அந்த வீடியோவில் பேசியிருக்காங்க நடிகை நமிதா. இப்படி பல நடிகைகள் பேரை சொல்லி நிறைய நடிகைகள் வந்துட்டு ஏமாந்து தான் இருக்காங்க. இதை வந்துட்டு திரைத்துறை கண்டிப்பாக கவனிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பேசி வந்துட்டு இருக்காங்க. அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக உண்மைதாங்க. ஒரு மிகப்பெரிய நடிகருடைய படத்தில் நடிக்க வைக்கிறோம், ஸோ யாராவது இருந்தால் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விளம்பரம் நம்மளும் பார்த்துருக்கோம். போய் பார்த்தா அதெல்லாம் ரொம்ப சின்ன ப்ரொடக்ஷன் கம்பெனி தான். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் ஏமாந்துட்டு இருக்காங்க அப்படின்றது தான் வந்து நமிதா அந்த வீடியோவில் பேசியிருக்காங்க. ஸோ மேலும் இது பிடிச்சதுக்கு உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.